வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் ஆல்ரெடி நான் நெயில் லிக்விட் எப்படி மேக் பண்ணோம் அப்படின்ற வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ கோர்ஸாக கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு கிளாஸ் 12 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்விரில் ஆர் ஸ்பைரல், ஸோ எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த கிளாஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் 11 கிளாஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கிளாஸ்லாம் பார்த்துட்டு இந்த கிளாஸ் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா ஒரு கிளாஸுமே ஒரு வீடியோஸை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த கிளாஸ் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். இந்த ஸ்விரில்லுமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டாபிக் தான். ஸோ இது வரைக்கும் நான் போட்ட டாபிக் எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன். எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஸ்விரில் கிளாஸில் ஃபுல் ஸ்விரில் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்விரில்லை எப்படி ஃபுல்லாக போடுறது அப்படின்னு சொல்லுவோம். அது பாதியாக போட்டால் செமி ஸ்விரில். அதுலேயே டைப் 1 டைப் 2 இருக்குது. செமி ஸ்விரில்லே ஓவல் ஷேப்பில் போடுவோம். ஸோ அது ஒரு டைப்பு. டாட்டட் ஸ்விரில் ஆர் ஃபேன்சி ஸ்விரில் அப்படின்னு சொல்லுவோம். இதிலே பார்த்தீங்கன்னா அப்பர் ஸ்விரில், டவுன் ஸ்விரில் அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலாக அது அப்வர்ட் டவுன்வர்ட்னு எழுதணும். ஸோ நீங்கள் அப்படி எழுதிக்கோங்க. அப்வர்ட் ஸ்விரில், டவுன்வர்ட் ஸ்விரில் அப்படி தான் வரும். ஸோ மேலே பார்த்த இந்த ஸ்விரில்லை வச்சு எப்படி பேசிக்காக ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்றத கற்றுக்க போகிறோம். சரிங்களா? இது பேர் மட்டும்தான் பேசிக் ஃபில்லிங்ஸ். பட் ஆனால் இந்த ஃபில்லிங்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இந்த ஸ்விரில்லை வச்சு நம்ம இன்னொரு ஃபில்லிங்ஸும் போடலாம். ஸோ அதுதான் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதையுமே இந்த ஸ்விரில் கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஸோ இப்போது இந்த ஸ்விரில்ல எப்படி போடலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்விரில்னு சொன்ன உடனே ஃபஸ்ட்டு ஞாபகம் வர வேண்டிய விஷயம் கொசுவத்தி பார்த்துருப்பீங்கள்ல. ஸோ அது எப்படி ஃபஸ்ட்டு பெரிய ரவுண்ட்லேருந்து அப்புறம் சுற்றி 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 சின்ன ரவுண்டாக போதோ, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்விரில் நம்ம போட போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மேலேருந்து ஒரு லைன் எடுத்துகிட்டு ரவுண்ட் ஷேப்பாக தான் போடணும். ஒரு லைனோட இன்னொரு லைன் ஒட்டக்கூடாது. ஸோ அதுதான் ஸ்விரில்லோட கான்செப்ட்டு. மேலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் எடுத்துகிட்டு வரோம். அதுக்குள்ளேருந்து அதை விட சின்னதாக இன்னொரு லைன் ரவுண்டாக போடுறோம். போட்டுட்டு நமக்கு நடுவில் டாட் கிளாஸ் படிச்சிருக்கோம்ல. ஸோ அந்த டாட்டை நடுவில் வச்சிடுறோம். ஸோ அவ்வளோதான். இதுதான் ஸ்விரில்லு. இந்த ஸ்விரில் ஃபுல் ஸ்விரில்னா எப்படி, செமி ஸ்விரில்னா எப்படி, ஸோ அது கீழே டீட்டெயிலாக படிக்கலாம். இப்போதைக்கு ஸ்விரில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு டைம் டிசைன் போடும்போதும் நீங்கள் உங்களோட டிப்பை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போது ஃபுல் ஸ்விரில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். ஒன்றுமே இல்லை, மேலேருந்து இப்படி ரவுண்ட் ஷேப் கொண்டு வரீங்க. இப்போது அந்த ஃபஸ்ட்டு போட்ட லைனுக்கு பக்கத்தில் உள்பக்கமாக இன்னொரு லைன் அதை விட சின்னதாக இப்படி சுற்றி சுற்றி போட்டுட்டு வரீங்க. இந்த மாதிரி ஒரு 3 ரவுண்டு நீங்கள் போட்டால் போதும். போட்டுட்டு நடுவில் டாட் வைக்க போகிறீங்க. ஸோ இதுதான் ஃபுல் ஸ்விரில். ஃபுல் ஸ்விரில் அப்படின்னா 3 ரவுண்டு 3 லைன் ரவுண்டாக எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அதுதான் ஃபுல் ஸ்விரில். ஸோ நான் எப்படி போடுறேன்றதை பாருங்கள். மேலேருந்து ஃபஸ்ட்டு இப்படி சர்க்கிள் மாதிரி ஒரு ரவுண்டு எடுத்துகிட்டு வந்துட்டு செகண்ட் லைன் அதுக்குள்ளே போட்டுட்டு தேர்ட் லைன் அதுக்குள்ளே போட்டு நடுவில் நான் டாட் வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். டாட் எப்படி வைக்கிறதுன்னு நான் டாட்ஸ் கிளாஸில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு இந்த கிளாஸை பாருங்கள். ஸோ இதுதான் ஃபுல் ஸ்விரில்லு. நான் போடுறத பாருங்கள். இதனோட கான்செப்ட் என்னன்னா, ஒரு லைனோட ஒரு லைன் ஒட்டக்கூடாது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம செகண்ட் லைன் போட்டுட்டேன். தேர்ட் லைன் செகண்ட் லைன் கூடயோ ஸோ அந்த மாதிரி ஒரு லைனும் ஒன்னோட ஒன்று ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் நீங்கள் அழகாக அந்த ரவுண்ட் ஷேப்பையே மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணிவிட்டு நடுவில் இந்த மாதிரி டாட் அழகாக வைக்கணும் ப்ரெஷர் கொடுத்து. ஸோ அவ்வளோதான் இதில் விஷயம். பெருசாக ஒரு ரவுண்ட் போடுறீங்க. செகண்ட் லைன் அந்த ஃபஸ்ட்டு போட்ட அந்த ரவுண்டுக்குள்ளே செகண்ட் ரவுண்டு, அப்புறம் தேர்ட் ரவுண்டு, அப்புறம் உள்ளே டாட் வைக்கணும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதுதான் ஃபுல் ஸ்விரில் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ, இப்போ ஃபுல் ஸ்விரில் எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு ரவுண்ட் ஷேப் போடுறீங்க. ஃபர்ஸ்ட்டு லைன ரவுண்டா கொண்டு வரீங்க. செகண்ட் லைன் வந்து ஃபர்ஸ்ட்டு லைன் போட்டோம்ல ரவுண்டா, ஸோ அதுக்குள்ள செகண்ட் லைன், அப்புறம் அதுக்குள்ள தேர்ட் லைன் போட்டு நடுவுல டாட் வைக்கிறீங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். உங்களோட டிப்ப வந்து இந்த மாரி டிஷ்யூ வச்சு சும்மா லைட்டா அதில டாட் டாட்டா வந்து நிக்கும்ல. ஸோ இந்த மாரி கிளீன் பண்ணிட்டே இருக்கணும். சரிங்களா? டிஷ்யூ இல்லன்னா, வேஸ்ட் கிளாத் இருக்கும்ல. ஸோ வேஸ்ட் கிளாத் வச்சு நீங்க சும்மா போட்டு அந்த டிப்ப வந்து போட்டு அழுத்தக்கூடாது. இப்படி மேலா சும்மா லைட்டா நீங்க இப்படி தொடச்சு எடுத்துட்டாலே போதும். ஸோ ஒவ்வொரு டைமும் இந்த விஷயத்த நீங்க பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ செமி ஸ்விர்ல்னா எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன். ஒண்ணுமே இல்ல. மேல ஃபுல் ஸ்விரில் போட்டோம்ல. 3 லைன் வச்சு போட்டோம். இது வந்து 2 ஃபர்ஸ்ட்டு ஒரு ரோ போட்டுட்டோம். செகண்ட் ரோ போட்டு நடுவுல அப்படியே டாட் வைக்கணும். ஸோ அவ்வளோதான். 2 ரவுண்ட் ஷேப்ப வச்சு நம்ம இந்த செமி ஸ்விரில்ல வந்து போட போறோம். சரிங்களா? ஸோ கான்செப்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு ரவுண்டு, அடுத்து இன்னொரு ரவுண்டு போட்டு அதுக்குள்ள வந்து டாட் வைக்கிறோம். இதே செமி ஸ்விரில்ல வந்து டைப் 1, டைப் 2 இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு லைனு ஃபர்ஸ்ட்டு வந்து 3 லைன்ல வந்து ஃபுல் ஸ்விரில் போட்டோம். செமி ஸ்விரில் வந்து அதுல பாதி, அந்த 3 லைன்ல பாதி 2 லைனு. ஓகேங்களா? இதுதான் வந்து செமி ஸ்விரில். அதாவது அந்த 3 லைன்ல பாதி போடுறது தான் செமி ஸ்விரில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இத பார்த்துக்கோங்க. நான் டைப் 1, டைப் 2ல சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் போடணும். செமி ஸ்விரில்லு. ஆக்சுவலா ஸ்விரில்லோட அந்த மேல ஃபர்ஸ்ட்டு ஒரு லைன் எடுக்குறீங்கல்ல, ஸோ அது வந்து நீங்க டச் பண்ணி போட்டுக்கலாம். அது ஒண்ணும் இல்ல. அடுத்தடுத்து செகண்ட் லைன், தேர்ட் லைன் அப்படி ஒண்ணோட ஒண்ணு வந்து டச் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்ப நான் போடுறேன்ல. ஸோ இந்த மாரி வேணா மேல இருக்கிற லைன் வந்து டச் ஆகலாம். பட் உள்ள வந்து போடாதீங்க. உள்ள போடுற லைன் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா ஒரு ரவுண்ட் ஷேப் எடுத்து, அதுக்குள்ள இன்னொரு ரவுண்ட் ஷேப்பு, திரும்ப அதுக்குள்ள டச் ஆகாம இன்னொரு ரவுண்ட் ஷேப் போட்டுட்டு நடுவுல டாட் வைக்கணும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அத பார்த்துக்கோங்க. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்றத பாருங்க. எப்படி வந்து நான் போடுறேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ அந்த லைன வந்து ரவுண்டா போட்டுக்கோங்க. ஸோ அதுதான் முக்கியம். ரவுண்டா வரணும். மேல இருக்க அந்த லைன் வந்து அது மட்டும் லைட்டா டச் ஆகலாம். சரிங்களா? ஸோ பட் அடுத்தடுத்து அந்த செகண்ட் லைன், தேர்ட் லைன் போடுறோம்ல. ஸோ இதெல்லாம் வந்து டச் ஆகக்கூடாது. ஸோ மேல இருக்க ஃபர்ஸ்ட் லைன் வந்து செகண்ட் லைன் வந்து அந்த எட்ஜ்ல மட்டும் டச் ஆகலாம். மத்த இடத்துலலாம் டச் ஆகக்கூடாது. ஸோ நான் போடுற மாதிரி இந்த ஸ்ப்ரில்ல போடுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ஸ்ப்ரில்ல வந்து எப்படி போடக்கூடாது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த மாரி ரவுண்ட் ஷேப் கொண்டு வரீங்க. அப்புறம் வந்து என்ன பண்றீங்கன்னா, இப்படி ஒண்ணோட ஒண்ணு இப்படி டச் பண்ணிட்டு, நடுவுல இப்படி டாட் வைக்கிறது. ஸோ அந்த ஷேப்பே சொதப்பி போடுறது. இந்த மாரி போடக்கூடாது. அடுத்து இந்த மாரி. இப்படி எல்லாத்தையும் ஒரே மாரியே கொண்டு வந்து போடக்கூடாது. அப்புறம் இந்த மாரி ஷேப்பே இல்லாம ஏதோ ஒரு ஷேப்ல இப்படியெல்லாம் வந்து இந்த ஸ்ப்ரில்ல வந்து போடவே கூடாது. ஸோ எப்படி போடணும் அப்படின்னா, அழகா போடுங்க. பொறுமையா போடுங்க. ஒண்ணும் அவசரம் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு ஒரு லைன் அழகா ரவுண்டா போட்டுட்டு, அதுக்குள்ள இன்னொரு லைனு, அதுக்கப்புறம் டாட் வைக்கணும். ஓகேவா? ஸோ எந்த இடத்துல எந்த ஸ்ப்ரில் போட போறீங்களோ, அதுக்கேத்த மாரி அழகா அந்த ரவுண்ட் ஷேப்ப மட்டும் வளைச்சு, 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 வளைச்சு போட்டுட்டு, உள்ள வந்து டாட் வைக்க போறீங்க. ஸோ அவ்வளோதான். ஒண்ணோட ஒண்ணு டச் ஆகாம இருக்கணும். ஓகேங்களா? ஸோ எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க அந்த சுரில் பார்க்க. ஸோ இந்த மாரி தான் போடணும். இதுதான் கரெக்ட்டான சுரில். ஸோ நான் எப்படி போட்டிருக்கனோ, ஸோ அதே மாரி ட்ரை பண்ணுங்க. மேல இருக்க மாரி தயவு செஞ்சு போடாதீங்க. ஸோ அவ்வளோதான். ஸ்ப்ரில் வந்து ரொம்ப 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 ஈஸி. பட் இது வந்து
இந்த ஸ்விரில் வந்து கண்டிப்பா நம்மளோட டிசைன்ல எங்கேயாவது நம்ம யூஸ் பண்ணிருவோம். ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இது. ஸோ இந்த செமி ஸ்விரில்ல டைப் 1 என்ன அப்படின்னா, அதான் செமி ஸ்விரில் நான் போட்டு காமிச்சேன்ல பாதியா. ஸோ அதுதான் டைப் 1. ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் ஷேப் லைன் போட்டுட்டு, செகண்ட் ஒரு லைன் போட்டுட்டு உள்ள டாட் வைக்கணும் அவ்வளோதான். ஸோ மேலே ஃபுல் ஸ்ப்ரில் வந்து 3 ரவுண்டு லைன் போட்டு பண்ணோம். இதில் வந்து 2 ரவுண்டு போட்டு டாட் வைக்கணும். ஸோ அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து போட்டுட்டு, அதுக்குள்ள இன்னொரு ரவுண்ட் ஷேப் போட்டுட்டு நடுவில் டாட் வைக்கணும். ஸோ 2 ரவுண்டாக டாட் வைக்கிறது தான், 2 ரவுண்ட் போட்டு உள்ள டாட் வைக்கிறது தான் வந்து செமி ஸ்விரில்லோட டைப் 1. ஸோ இது வந்து 3 லைனாக வந்து போட்டோமா, கீழே இருக்கிறது வந்து 2 லைனாக வந்து போட்டோமா. ஸோ அடுத்து போட போகிறது ஒரு லைன் வச்சு போட போகிறோம். ஒரே ஒரு சுத்து, ஒரே ஒரு ரவுண்ட் ஷேப்பு, நடுவில் வந்து டாட்டு. ஸோ பாருங்க, ஒரே ஒரு ரவுண்ட் ஷேப்பை அப்படியே நடுவில் டாட்டு, அவ்வளோதான். சிம்பிள். மேலேருந்து ரவுண்டாக ஒரு லைன் போட்டு உள்ளே வந்து டாட் வைக்கிறீங்க, அவ்வளோதான். மேலேருந்து ரவுண்டாக ஒரு லைனு, உள்ளே வந்து டாட்டு. ஸோ அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுதான் வந்து டைப் 2. ஸோ நான் போடுறத பாருங்க, பார்த்தீங்கனாலே ஈஸியாக உங்களுக்கு புரியும். மேலேருந்து இப்படி ரவுண்டாக வந்துட்டு உள்ளே வந்து டாட் வைக்கிறீங்க, அவ்வளோதான். சிம்பிள். எதுவுமே ஒன்னோட ஒன்று டச் ஆகக்கூடாது. இப்படி தான் போடணும். ரவுண்ட் ஷேப்பில் அழகாக போடுங்க, அவ்வளோதான். இது வந்து ஒரே ஒரு லைன் வச்சு மட்டும்தான் போட்டோம், சரிங்களா? ஸோ இப்போ செமி ஓவல் ஷேப், செமி ஓவல் ஷேப்பு இப்போ இது எல்லாமே போட்டோம்ல. ஸோ இந்த செமி ஓவல் ஷேப் எப்படி போடணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு போட்டது வந்து ரவுண்ட் ஷேப்பில் போட்டோமா, ஃபுல் ஸ்விரில்லாக இருக்கட்டும், செமி ஸ்விரில்லாக இருக்கட்டும், எல்லாமே ரவுண்ட் ஷேப்பில் போட்டோமா. இப்போது இந்த செமி ஸ்விரில்லே வந்து ஓவல் ஷேப்பாக போட போகிறோம். ஸோ ஓவல் ஷேப்னா ஒரு முட்டை மாதிரி ஒரு ஷேப், இப்படி ரவுண்டாக இல்லாமல் முட்டை ஷேப் மாதிரி ஓவலாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஓவல் ஷேப்பு. ஸோ ஓவல் ஷேப், இந்த மாதிரி ஓவல் ஷேப் மாதிரி வந்து உள்ளே இப்படி லைட்டாக ஒரு லைனு, ஓகேங்களா? ஸோ மா போட்டிருக்கீங்கல்ல, அந்த மா தான். மா எப்படி போடுவீங்க? மேலே ஒரு லைன் போட்டு அப்புறம் எப்படி மா மாதிரி போடுவீங்களா? ஸோ இந்த மாதிரி தானே மா போடுவீங்க, பார்த்துக்கோங்க. இந்த லைன் இருக்குல்ல, மாவோட ஃபர்ஸ்ட் லைன், அதுக்கு அந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு பதிலாக கர்வாக போட்டுட்டு, கீழே இருக்க லைன் மாதிரி இந்த மாதிரி வளைச்சி விட்டுட்டு, மேலே மா போட்டிருக்கோம். இந்த இடம் ஜாயிண்டாக இருக்குது. நீங்கள் அந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகாமல் லைட்டாக இப்படி வளைச்சி விடுங்க. ஸோ அவ்வளோதான். பார்க்குறதுக்கு மா மாதிரி இருக்கணும், பட் லைட்டாக இந்த மாதிரி ஓவல் ஷேப் மாதிரி லைட்டாக சாஞ்ச மாதிரி இருக்கணும். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து செமி ஓவல் ஷேப் ஸ்ப்ரில்லு. ஸோ மேலே போடுற லைன் வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கணும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டே நான் இது பண்ணதால அது கவனிக்கல. ஸோ இப்போ நான் இழுத்து விடுறேன் பாருங்க. இந்த மாதிரி தான் மேலே ஃபஸ்ட்டு ஒரு லைன் மேலேருந்து லென்த்தாக எடுத்துகிட்டு வந்துட்டு உள்ளே வந்து இப்படி சின்னதாக வரணும். ஸோ அவ்வளோதான். இப்போது டாட்டட் ஸ்விரில் இல்லைனா ஃபேன்சி ஸ்விரில்னு சொல்லுவாங்க. இதில் அப்வர்ட் ஸ்விரில் எப்படின்னா, டாட் வச்சுட்டு அதுலேருந்து இப்படி இழுத்து லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்விரில் போடுறீங்க, மேலே பார்த்த மாதிரி, ஓகேவா? அது வந்து அப்வர்ட் அப்படின்னு எழுதிக்கோங்க, அப்வர்ட் ஸ்விரில். ஸோ டாட் வச்சுட்டு அந்த டாட்லேருந்து இப்படி லைட்டாக லைனை இழுத்து ஒரு ஸ்விரில் போடுறீங்க, அவ்வளோதான். டாட் வச்சுட்டு டாட்லேருந்து லைட்டாக அந்த டாட்லேருந்து இப்படி லைன் இழுத்துட்டே வாங்க, லைட்டான ப்ரெஷர் கொடுத்து இழுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்விரில் வைங்க. ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து அப்வர்ட் ஸ்விரில். இப்போ இதே ஸ்விரில்ல நம்ம டவுன்வர்ட்லேயும் போடலாம். சேம் டாட் வச்சுட்டு அந்த டாட்லேருந்து லைட்டான ப்ரெஷர் கொடுத்து டவுன்வர்டில் ஸ்விரில் போடுறோம். நீங்கள் அப்படி இழுக்காமல் டாட் வச்சுட்டு அதுலேருந்தே வந்து என்ன பண்ணலாம், அப்படியே ஸ்ட்ரைட்டாகவும் போடலாம், ஓகேங்களா? ஸோ டாட் வச்சுட்டு கை எடுக்காமல் அப்படியே ஒரே ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணலாம். ஸோ மேலே போட்ட அந்த
3 ஸ்விரில்லுக்கும் கீழ நான் ஃபர்ஸ்ட்டு போட்டேன்ல அத விட்டுருங்க. 2, 3 இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்விரில்ல பாருங்க. உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா அந்த இடத்துல லைட்டா? நான் என்ன பண்ணியிருக்கேன், டாட் வச்சுட்டு லைட்டா லைன் இழுக்காம, அந்த டாட்ல இருந்து அப்படியே பிரஷர் குடுத்து அந்த ஸ்விரில் போட்டிருக்கேன். ஸோ எப்படி வேணாலும் போடலாம். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கோ, ஈஸியா இருக்கோ அத நீங்க போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இவ்வளோதான் இந்த ஸ்விரில்லு. ஸோ இத பேஸ் பண்ணி தான் மத்த ஸ்விரில்லாம் வரும். ஸோ இந்த ஸ்விரில்ல வச்சு எப்படி வந்து பேசிக்கா வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பேசிக் ஃபில்லிங்ஸ், ஸ்விரில் ஃபில்லிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபுல் ஸ்விரில் வந்து போட்டோம்ல, ஸோ அந்த ஃபுல் ஸ்விரில்ல வந்து ஃபர்ஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக இந்த மாரி சின்ன சின்ன பாக்ஸா ஒரே லென்த்தா போட்டு நான் போட்டிருக்கேன். பட் நீங்க வந்து இந்த மாரி பக்கத்து பக்கத்துல போடாம, கொஞ்சம் கேப் விட்டு விட்டு ரவுண்ட் ஷேப்லயோ இல்ல பாக்ஸ் ஏதோ ஒண்ணு. பட் நான் போட்டிருக்க மாரி நெருக்கமா லைன் போடாம, கொஞ்சம் கேப் விட்டு விட்டு போடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாவே நீங்க வந்து அந்த ஃபுல் சர்க்கிள வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த பேசிக் ஃபில்லிங் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுல வந்து ஒரு 2 ரூல்ஸ வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா போதும். ஸோ அது என்னன்றத நான் சொல்றேன். இப்ப நான் போடுறத மட்டும் வாட்ச் பண்ணுங்க. இந்த பேசிக் ஃபில்லிங்ஸ் வந்து நீங்க எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எங்கெல்லாம் கம்மியான இடத்துல நீங்க ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அங்கெல்லாம் வந்து இந்த சின்ன டிசைன வந்து நீங்க போடலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப நான் என்ன ரூல்ன்னு நான் சொல்லப் போறேன். ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் லைன் போட்டுட்டீங்க. அடுத்த லைன் எப்படி போடணும் அப்படின்னா, இந்த 2 ஸ்விரில் இருக்குல்ல, இந்த 2 ஸ்விரில்லுக்கும் நடுவுல தான் வந்து அடுத்த லைன் வந்து ட்ரா பண்ணணும். 2 ஸ்விரில்லுக்கும் சென்டர்ல, மிடில்ல ஓகேவா? எப்படி வேணாலும் சொல்லலாம். இன் பிட்வீன்ல அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த 2 ஸ்விரில்லுக்கும் நடுவுல தான் அடுத்த ஸ்விரில் வந்து ட்ரா பண்ணணும். இதுதான் வந்து இந்த ஃபில்லிங்ஸோட ஃபர்ஸ்ட் ரூல். ஓகேவா? ஸோ கண்டிப்பா இந்த ரூல் வந்து நீங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். அப்பதான் உங்க ஸ்விரில் பார்க்க அழகா இருக்கும். ஃபில்லிங்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டாலே ஃபர்ஸ்ட் லைன் போடுறீங்க. அடுத்த லைன் வந்து இந்த 2 ஸ்விரில்லுக்கும் நடுவுல தான் வந்து அடுத்த ஸ்விரில்ல வந்து போடணும். ஸோ அந்த மாரி 2 ஸ்விரில்லுக்கு நடுவுல, 2 ஸ்விரில்லுக்கும் இன் பிட்வீன்ல, 2 ஸ்விரில்லுக்கும் சென்டர்ல. ஓகேவா? ஸோ இத வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்ப நான் போடுறத பாருங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரூலு. இப்போ நான் 2த்துக்கும் இன் பிட்வீன் 2 ஸ்விரிலுக்கும் இன் பிட்வீன் போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஓரத்துலயும், அந்த ஓரத்துலயும் கேப் இருக்கு. ஸோ இங்க என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்விரில் அப்படியே குட்டியா போட்டுறணுமா? அந்த தப்பு மட்டும் பண்ணக்கூடாது. இந்த ஸ்விரில்ல வந்து குட்டி பண்ணி போடுறதோ, இல்ல வேற எப்படியாவது போடுறதோ, அப்படி மட்டும் போடவே கூடாது. எப்படி போடணும் அப்படின்னா, இப்ப இந்த சைடுல பாதி தானே கேப் இருக்கு. ஸோ அத எப்படி போடணும் ஈஸியா அப்படின்னா, இப்போ ஒரு ஃபுல் ஸ்விரில்ல வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு, அந்த ஸ்விரில்ல வந்து சும்மா மேலா உங்களோட கைய வந்து வச்சு பாருங்க. வச்சு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஹாஃபா தெரியுதா? ஸோ எந்த அளவுக்கு கேப் இருக்கோ உங்களோட ஸ்விரில்லுல, ஸ்விரில் போட்டுட்டு பேலன்ஸ் கேப் இருக்கோ, ஸோ இப்ப அந்த கேப்ல நீங்க இந்த மாரி ஒரு ஃபுல் ஸ்விரில்லுக்கு மேல இப்படி பாதியா கை வச்சீங்கன்னா, அந்த இடத்துல என்ன ஃபில் பண்ணணுமோ, அந்த பாதிய மட்டும் தான் அங்க ஃபில் பண்ணணும். ஸோ பாருங்க, சி இருக்குல்ல, ஸோ அந்த சி மாரி போட்டு, உள்ள இன்னொரு லைன் போட்டு நான் டாட் வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த இடத்துல வந்து பாதி ஸ்விரில் தான் வந்து ஃபில் பண்ண முடியும். ஸோ அதனால அந்த இடத்துல அந்த பாதி ஸ்விரில்ல தான் வந்து ஃபில் பண்ணணும். இதுதான் வந்து செகண்ட் ரூல். சேம் இந்த பக்கம் வந்து அந்த சிய வந்து ஆப்போசிட்டா போடப் போறீங்க. ஸோ அவ்வளோதான். ஆப்போசிட்டா போட்டுட்டு, சேம் அதே மாரியே போட்டு உள்ள வந்து டாட் வைக்கப் போறீங்க. நீங்க எப்பவுமே ஃபில்லிங்ஸ் குடுக்கறதா இருந்தாலும், இந்த 2 ரூல்ஸ வந்து எந்த ஃபில்லிங்ஸ் குடுக்கறதா இருந்தாலும் நீங்க ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஸோ பேசிக் ஃபில்லிங்ஸ் வந்து நான் இப்ப சொல்லி தருவேன். அடுத்தடுத்த கிளாஸ் வந்து பேசிக் ஃபில்லிங்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுல எல்லாமே இந்த 2 ரூல்ஸ நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து 2 ஸ்விரில்லுக்கும் இன் பிட்வீன்ல போடணும். அடுத்து வந்து இந்த சி மாரி இருக்குல்ல, ரைட் சைடு வந்து சி மாரி போடணும். லெஃப்ட் சைடு வந்து அதுக்கு ஆப்போசிட்ல
சி வந்து ஆப்போசிட்டா போட்டா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாரி. ஓகேங்களா? இது வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்கு தான் நான் சொல்றேன். பட் என்ன டிசைன் போட போறீங்களோ, அந்த டிசைனோட பாதிய தான் வந்து அந்த சைடு, இந்த சைடு அப்படி பிரிச்சு போட்டுக்கணும். ஓகேங்களா? இந்த ஸ்விர்லுக்கு வந்து இந்த சின்ற எக்ஸாம்பிள் வந்து கரெக்ட்டா இருக்கும். ஸோ மத்த டிசைனுக்கு வந்து எப்படி போடணுன்றத நான் அடுத்தடுத்து சொல்றேன். இப்போ பாருங்க, நான் வந்து இந்த 2த்துக்கும் மிடில்ல நான் போடுறேன். 2 ஸ்விர்லுக்கும் சென்டர்ல நான் அடுத்த லைன் வந்து போடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஃபில்லிங்ஸ் வந்து நீங்க போடணும். உங்களோட ஹேண்ட்ல எங்கெல்லாம் வந்து அ கம்மியான ஸ்பேஸ் இருக்கோ, ஸோ எங்க வந்து ரொம்ப கம்மி ஸ்பேஸ் இருக்கு, இந்த இடத்துல நான் ஏதாவது ஃபில்லிங்ஸ் குடுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறீங்களோ, அந்த இடத்துல தாராளமா இந்த ஸ்விர்ல் ஃபில்லிங்க வந்து நீங்க குடுக்கலாம். சின்ன ஸ்பேஸ்ல ஃபில் பண்ண போறீங்கன்னா, சின்ன சின்ன இந்த ஸ்விர்ல் ஃபில்லிங்ஸ் எல்லாமே குட்டி ஃபில்லிங்ஸ் தான். ஸோ இத வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ இப்ப பாருங்க, நான் சென்டர்ல போட்டுட்டு, சேம் அந்த ஓரத்துல வந்து இந்த ஸ்விர்லோட பாதிய வந்து அந்த இடத்துல நான் போடுறேன். ஸோ இப்படி தான் போடணும். இதுதான் வந்து ப்ராப்பரான மெத்தட். இப்ப கீழ பாருங்க, பாதிய தான் நான் போடுறேன். அந்த ஹாஃப் சர்க்கிள வரைஞ்சா எப்படி இருக்குமோ, ஸோ அதுதான் வந்து வரையறேன். ஸோ நீங்க இந்த மாரி ஃபில் பண்ணும்போது, ஃபுல்லா எங்க போட முடியுமோ, அங்க மட்டும் ஃபுல்லா போட்டுட்டு, எங்கெல்லாம் வந்து ஸ்பேஸ் கம்மியா இருக்கோ, அங்க என்ன போட முடியுமோ அத மட்டும் தான் போடணும். பாதியா போட முடியுமா? கால்வாசி போட முடியுமா? இல்ல அரைவாசி போட முடியுமா? ஸோ அந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க வந்து போடணும். அங்க குட்டி பண்ணி எல்லாம் போடக்கூடாது. சரிங்களா? குட்டி பண்ணின்னா வேற எதுவும் நெனச்சிராதீங்க. சின்னது பண்ணி போடக்கூடாதுன்றது தான் நான் வந்து அப்படி சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோதான். நீங்க வந்து நான் போட்டிருக்க மாரி, அப்படியே நெருக்கமா இந்த ஃபில்லிங்ஸ வந்து ஒரே பாக்ஸ்ல, ஒரே லைன்ல போடாம, கொஞ்சம் வந்து ஒரு பாக்ஸ் போட்டுட்டு, அந்த பாக்ஸுக்கு பக்கத்துல கேப் விட்டு இன்னொரு பாக்ஸ் போடுங்க. ஓகேவா? பாக்ஸோ, ரவுண்டோ உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்ல ஃபில் பண்ணணுமோ, ஸோ அந்த மாரி போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப நான் வந்து என்ன பண்றேன், ஸோ அடுத்தது என்னதுன்னா, செமி ஸ்விர்ல்ல டைப் 1 ஓகேங்களா? ஸோ சேம் அதே ஃபர்ஸ்ட்டு என்ன ரூல் சொன்னேனோ, அதே ரூல்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு லைன்ல அந்த செமி ஸ்விர்ல் டைப் 1 வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த ஓரத்துல வந்து கம்மியா தான் அதாவது பாதி ஸ்விர்ல் தான் போட முடியும். ஸோ அதனால நான் வந்து பாதி ஸ்விர்ல் போட்டுக்கிட்டேன். இப்போ இது 2த்துக்கும் இன் பிட்வீன்ல ஓகேவா? 2த்துக்கும் நடுவுல. இப்போ இந்த 2 ஸ்விர்லுக்கும் நடுவுல இன்னொரு ஸ்விர்ல் வந்து வரையணும். பக்கத்துல ஒட்டியே வரையணும். சரிங்களா? இந்த மாதிரி தான் இந்த ஃபில்லிங்ஸ் வந்து நீங்க ஃபுல்லாவே குடுக்க போறீங்க. ஸோ இத வச்சு தான் வந்து அடுத்த ஃபில்லிங்ஸ் அதாவது இன்னும் 2 கிளாஸ் வந்து இந்த ஃபில்லிங்ஸ வச்சு தான் வரப்போது. நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம்ல. ஸோ அத வச்சு தான் போட போறோம். ஸோ இப்ப இந்த ஓரத்துல கேப் இருக்கா? ஸோ அங்க வந்து பாதி ஸ்விர்ல் தான் வந்து ஃபில் பண்ண முடியும். ஸோ அதனால பாதி மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த 2 ஸ்விர்லுக்கும் நடுவுல இன்னொரு ஸ்விர்ல் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஸ்விர்ல ஃபுல்லாவே நீங்க போட போறீங்க. இதுதான் வந்து ரூல்ஸு. நீங்க லாஸ்ட்டா ஃபில் பண்ணும்போது கீழ நான் சொன்னேன்ல, ஸோ லாஸ்ட்டா முடிக்க போறீங்கன்னா, அங்கேயும் பாதி தான் போட முடியும் அப்டின்னா, பாதி தான் போடணும். அங்க சின்னது பண்ணி போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்ப இத நான் ஃபுல்லா ஃபாஸ்ட்டா போட்டு முடிச்சுடுறேன். ஸோ பாருங்க எப்டின்னு. நான் என்ன பண்றேன் அப்டின்றத வாட்ச் பண்ணுங்க அவ்வளோதான். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். 2டே ரூல்ஸ் தான். ஃபர்ஸ்ட்டு ஒரு லைன்ல போடுறீங்க. போட்டுட்டு, செகண்ட் லைன் போடும்போது அந்த 2 ஸ்விர்லுக்கும் நடுவுல இன்னொரு ஸ்விர்ல் போட போறீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ரூலு. செகண்ட் ரூல் என்னன்னா, இப்போ நீங்க செகண்ட் லைனுமே போட்டுட்டீங்க. ஓகேவா? இன் பிட்வீன்ல போட்டுட்டீங்க. ஓரத்துல வந்து ஸ்விர்ல் வந்து போடாம இருக்கும். அங்க வந்து அந்த ஸ்விர்ல குட்டி பண்ணி போடாம ஐயோ! சாரி சின்னது பண்ணி போடாம, அந்த ஸ்விர்ல என்ன பண்ண போறீங்க அப்டின்னா, பாதி அந்த சைஸுக்கு ஏத்த மாரி, அங்க என்ன ஸ்பேஸ் இருக்கோ, ஸோ அந்த ஸ்பேஸுக்கு ஏத்த மாரி அந்த இடம் சின்னதா இருந்துச்சுன்னா, பாதி ஸ்விர்ல் போட போறீங்க. கால்வாசி ஸ்விர்ல் போட போறீங்க. இல்ல முக்கால்வாசி தான் போட முடியும் அப்டின்னா, முக்கால்வாசி போட போறீங்க. முழு ஸ்விர்ல் போட முடியும்னா, முழு ஸ்விர்ல் வந்து போட போறீங்க. ஸோ பாருங்க, இப்ப வந்து நான் ஒண்ணா போட்டுட்டேன். ஓகேவா? ஒரே பாக்ஸ் மாரி போட்டு, ஒண்ணாவே போட்டதால எப்டி தெரியுது? ஒரு டிஃபரன்ஸே இல்லாம தெரியுது. ஓகேங்களா? ஸோ எல்லாம் ஒரே மாதிரியே தெரியுது. அதனால தான் உங்கள நான் சொல்றேன்.
நீங்க நான் போடுற மாரி இந்த மாரி பாக்ஸ் போட்டு போடாதீங்க. கேப் ஒரு பாக்ஸ் போட்டுட்டு, அந்த பாக்ஸ்ல ஒரு ஸ்விரில் ஃபில் பண்ணிட்டு, அடுத்து கேப் விட்டு விட்டு அடுத்த பாக்ஸோ, ரவுண்டோ, இல்ல ட்ரையாங்கிள் ஷேப்போ, இல்ல எது வேணாலும் நீங்க போட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இப்ப வந்து நான் 3வது அதே செமி ஸ்விரில்ல டைப் 2 போடுறேன். ஸோ சேம் அதே கான்செப்ட் தான். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோ வந்து போட்டுட்டேன். செகண்ட் லைன் வந்து அந்த 2 ஸ்விரில்லுக்கும் நடுவுல இருந்து செகண்ட் லைன் வந்து நான் போடுறேன். அவ்வளோதான். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த பேசிக் ஃபில்லிங்ஸ் வந்து. ஸோ இந்த கிளாஸ் எல்லாமே தயவு செஞ்சு ஸோ இப்ப நான் இந்த ஸ்விரிலுமே போட்டு முடிச்சுட்டேன். ஸோ அடுத்து வந்து ஓவல் ஷேப் ஸ்விரில் ஓகேவா? ஸோ இந்த ஸ்விரில்லையும் அழகா போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து நான் பேலன்ஸ் வந்து அப்புறமா ஃபில் பண்றேன். ஏன்னா வீடியோ இப்பவே ரொம்ப லென்த்தா போகுது. இன்னும் கீழ இன்னும் ஸ்விரில் ஃபில்லிங்லாம் இருக்கு. ஸோ இப்ப இந்த 2 ஸ்விரில்லுக்கும் இன் பிட்வீன்ல நடுவுல இந்த ஸ்விரில்லு. ஸோ இந்த 2 ஸ்விரில்லுக்கும் நடுவுல இந்த ஸ்விரில்லு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ ஓரத்துல பாதி ஸ்விரில்ல வந்து ட்ரா பண்ணிக்கோங்க அவ்வளோதான். சரிங்களா? சேம் அதே மாரி தான். ஸோ இப்போ லாஸ்ட்டா நம்ம போட்டிருக்க அந்த டாட்டட் ஸ்விரில், ஃபேன்சி ஸ்விரில் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ அதையுமே சேம் இதே மாரி தான் வந்து ட்ரா பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு, அடுத்த லைன் வந்து அந்த 2த்துக்கும் நடுவுல. பாதியா இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல பாதி மட்டும் ஃபில் பண்ணுங்க. அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால நான் வீடியோ ஃபாஸ்ட்டாவே போட்டுர்றேன். இந்த டாட்டட் ஸ்விரில் வந்து அப்வர்ட் ஸ்விரில், டவுன்வர்ட் ஸ்விரில் இருக்குல்ல. ஸோ இது 2த்தையுமே வந்து நீங்க தனித்தனி பாக்ஸா போட்டு, இல்ல ரவுண்ட் ஷேப் என்ன ஷேப் போடுறீங்களோ, அந்த ஷேப்க்குள்ள வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். அழகா உங்களோட ஃபைல வந்து பிரசன்ட் பண்ணுங்க. ஃபைலோ, நோட்டோ, இல்ல ஸ்பைரல் நோட்டோ எது வேணாலும் இருக்கலாம். இல்ல A4 ஷீட்டோ உங்களோட நோட்ட நீங்க அழகா வச்சுக்கோங்க அவ்வளோதான். ஸோ இப்ப நான் ஃபுல்லா ஃபில் பண்ணி முடிச்சுட்டேன். இப்ப வந்து எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து தெரியணுன்றதுக்காக லைன் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் நான் லைன் போட்டு முடிச்சுட்டேன். ஸோ இப்போது ஸ்விரில்ல வச்சு ஓகேங்களா? ஸோ மேலே வந்து பேசிக் ஃபில்லிங்ஸ் வந்து பண்ணோம். இப்போது ஸ்விரில்ல வச்சு எப்படி ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். மேலேயும் ஸ்விரில்ல வச்சு தான் ஃபில் பண்ணோம். ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதுவுமே வந்து இப்போது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டிசைனை நான் லாஸ்ட்டாக வந்து எந்த மாதிரி டிசைனுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு பிக்சர் மட்டும் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இப்போது இந்த மாதிரி பெருசாக வந்து ஒரு ஸ்விரில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி இந்த செமி ஸ்விரில்ல வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நடுவில் டாட் வைக்காமல் இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு சுற்றி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நடுவில் போட்ட ஸ்விரில்லை சுற்றி சுற்றி இந்த மாதிரி நீங்கள் ஸ்விரில் வந்து வரைஞ்சிக்கணும். ஒன்றோட ஒன்று டச் பண்ண மாதிரி. சரிங்களா? கொஞ்சம் பெருசு பெருசாகவே இந்த ஸ்விரில்லை வந்து வரைங்க. ஏன்னா இது வரைஞ்சிட்டு இதுக்குள்ளே தான் வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம். இந்த ஸ்விரில் வந்து பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே சைஸில் ஒரே மாதிரி சும்மா அப்ராக்சிமேட்டாக இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஸ்விரில் எல்லாமே ஒரே சைஸில் இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னா அப்படி அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. பட் ஒன்று சின்னது ஒன்று பெருசு அந்த மாதிரி பார்த்த உடனே தெரிகிற மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா இது அந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ எல்லா ஸ்விரிலுமே பார்க்க ஓரளவுக்கு ஒரே சைஸில் இருக்க மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போது இந்த ஸ்விரிலுக்கு உள்பக்கம் இருக்குல்ல, ஸோ அந்த பக்கம் எல்லாமே நான் வந்து ஒரு ரவுண்டு வந்து சும்மா சின்னதாக ஒரு ரவுண்டு வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன வேணாலும் இந்த உள்பக்கமாக ஃபில் பண்ணலாம். வைன்ஸ் கூட போடலாம். சிங்கிள் வைன்ஸு இல்லை 3 வைன்ஸ் வச்சு லீஃப் மாதிரி வரும்ல,
அது கூட ஃபில் பண்ணிக்கலாம். டாட் வச்சுக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு ஃப்ளார் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த மாரி ரவுண்ட்ஸ் அதாவது சர்க்கிள் போட்டுட்டு, சுத்தி வந்து டாட் வைக்கிறேன். ஸோ, சுத்தி வந்து அந்த டாட் வந்து நான் வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இது பார்க்க வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி அழகா இருக்கும். ஸோ, ரொம்ப சூப்பரா இருக்கும். டாட் எப்படி வைக்கணும் அப்படின்னு நான் ஆல்ரெடி டாட் கிளாஸ்ல வந்து போட்டிருக்கேன். ஸோ, அந்த கிளாஸ போயிட்டு பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ பாருங்க. ஸோ, இப்போ இந்த சர்க்கிள சுத்தி நான் இந்த மாரி ஒரு 5 டாட்டோ, 6 டாட்டோ, இல்ல 7 டாட்டோ எத்தன டாட் வருதோ, ஸோ அதுக்கேத்த மாரி நான் டாட் வச்சுக்கிறேன். ஸோ, இப்போ பேலன்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துலலாம் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, ஹம்ப் மாதிரி குட்டி குட்டியான லீஃப் வந்து நான் போட்டுக்க போறேன். ஓகேவா? சிங்கிள் லீஃபா போடப் போறேன். எங்கெல்லாம் கேப் இருக்கோ, ஸோ எங்கெல்லாம் போட்டா நல்லாருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ, ஸோ அந்த இடத்துலலாம் நான் போட்டுக்கிறேன். சும்மா குட்டி குட்டி லீஃப் மாரி என்ன பண்ணிக்கிறேன்னா, ட்ரா பண்ணிக்கிறேன் அவ்வளோதான். சும்மா தோராயமா எங்க வேணாலும் வரைஞ்சு விடுங்க. ஓகேவா? ஸோ நான் இப்ப பண்றேன்ல, அந்த மாரி பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்து இங்க தான் வரையணும், அங்க தான் வரையணும் இல்ல. ஸோ நீங்க எங்க அதிகமா கேப் இருக்கு அப்படின்னு ஃபில் பண்றீங்களோ, ஸோ அந்த இடத்துல குட்டி குட்டியா இத வந்து இந்த மாரி வரைஞ்சு விட்டுக்கோங்க அவ்வளோதான். ஸோ நீங்க இத வச்சு நீங்க நெறைய கிரியேட் பண்ணலாம். உங்களோட கிரியேட்டிவிட்டி தான் இந்த மெஹந்தி டிசைன்ஸ்லாம் பொறுத்தவரைக்கும். நீங்க எப்படி வேணாலும் கிரியேட் பண்ணலாம். ஸோ இது அதுக்குன்னு ரொம்ப நெருக்கமாவும் போட்டுறக்கூடாது. அங்கங்க சும்மா அங்கங்க லைட்டா ஒரு லீஃப் இருக்க மாரி சும்மா வரைஞ்சுக்கோங்க அவ்வளோதான். ஸோ சிம்பிள். இது வந்து ஒரு டிசைனு. ஸ்ப்ரில்ல வச்சு இந்த ஃபில்லிங்ஸ் பண்ணலாம். இது வந்து நீங்க வந்து இப்ப ஏதோ ஒரு நேம் வந்து பின்னாடி வரையறீங்கன்னு வச்சுக்கோங்க. வரைஞ்சுட்டு அந்த நேம சுத்தி சும்மா நீங்க ஏதோ ஒரு கர்வ் மாதிரி ஒரு ஷேப் குடுத்துட்டோ, இல்ல ஏதோ ஒரு ஹார்ட் ஷேப் குடுத்துட்டோ, இல்ல ரவுண்ட் ஷேப்க்குள்ள நீங்க நேம் போட்டுட்டு, உள்ள வந்து நேம் வச்சு ஃபில் பண்ணிட்டு, அவுட்டர்ல வந்து கேப் இருக்கும்ல, ஸோ அந்த மாரி கேப் இருக்கிற இடத்துலலாம் நீங்க இந்த ஸ்ப்ரில்ல போட்டீங்கன்னா, ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. டைம் சேவ் ஆகும். அ பார்க்கறதுக்கும் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ரொம்ப யுனிக்கா இருக்கும். ஸோ, அதனால இந்த ஸ்ப்ரில்ல வச்சுமே நீங்க சூப்பரா ஃபில் பண்ணலாம். ஸோ, சேம் இன்னொரு இதே மாரி ஸ்ப்ரில்ல வச்சு நான் இன்னொரு ஃபில்லிங்ஸ் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ, ஃபர்ஸ்ட்டு போட்ட மாதிரியே வந்து நடுவுல ஒரு ஸ்ப்ரில் போட்டுட்டு, சுத்தி வந்து இந்த மாரி ஸ்ப்ரில் வந்து போட்டுக்கோங்க பக்கத்துல. ஸோ, இப்போ இங்க வந்து நானு நடுவுல வந்து டாட் வச்சுட்டு, சுத்தி வந்து குட்டி ஹம்ப வந்து ஃபில் பண்றேன். ஸோ, பார்க்கறதுக்கு ஒரு ஃப்ளார் மாதிரி வந்து இத நான் போடுறேன். ஸோ, நடுவுல டாட் வச்சுட்டு டாட் வச்சுட்டு போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. அதனால தான் ஃபர்ஸ்ட்டு நான் ரவுண்ட் ஷேப் போட்டுக்கிறேன். ரவுண்ட் ஷேப் போட்டுட்டு சுத்தி வந்து ஹம்ப வந்து நான் ஃபில் பண்றேன். ஓகேங்களா? ஸோ பாருங்க நான் என்ன பண்றேன்னு. இந்த மாரி நீங்க ஃபில் பண்ண போறீங்க. இல்ல இந்த ஃபில்லிங்ஸ வச்சு நீங்க ஒரு இடத்துல ஃபில்லிங்ஸ் குடுக்க போறீங்க அப்டின்னா, கட்டாயம் இந்த ஸ்ப்ரில்ல வந்து நீங்க கொஞ்சம் பெருசு பெருசா தான் போடணும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்ப்ரில் வந்து நான் குட்டி குட்டி சர்க்கிள்குள்ள வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்க வந்து பெரிய பெரிய சர்க்கிளா போட்டு, அதுக்குள்ள வந்து ஃபில் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இப்ப வந்து நான் அங்கங்க சும்மா லீஃப் இருக்க மாரி வரைஞ்சுக்கிறேன். ஸோ நான் எப்படி வரையறேனோ, சும்மா அங்கங்க உங்களுக்கு எங்கெல்லாம் கேப் இருக்கு அப்படின்னு தோணுதோ, அங்கங்க லீஃப் இருக்க மாரி வரைஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதுவுமே பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இப்ப போட்டுட்டு நீங்க இந்த லீஃப் வந்து ஃபில் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்ல அப்படியேவும் விட்டுறலாம். இல்ல ஒரு லீஃப் ஃபில் பண்ணிட்டு, ஒரு லீஃப் கூட விடலாம். இன்னொன்னு அங்கங்க வந்து டாட் வச்சுக்கலாம் குட்டி குட்டியா. ஸோ அது பார்க்க இன்னும் நல்லா அழகா இருக்கும். உங்களோட டிசைன வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ அங்கங்க டாட் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் இந்த ஸ்ப்ரில் வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ உங்களோட கிரியேட்டிவிட்டி தான். ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாரி நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்த ஃபில்லிங்ஸ் வந்து பார்க்கலாம். சேம் அதே மாதிரி தான். ஸ்ப்ரில் போட்டுட்டு, அப்படியே அத சுத்தி வந்து நீங்க இத வந்து மேல இப்ப வந்து நான் மாதிரி தானே இந்த ஸ்ப்ரில்ல இத சுத்தி சுத்தி போட்டுட்டுருக்கேன். ஸோ மாதிரி தான் போடணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ஸோ ஒரு ஸ்ப்ரில் வந்து மேல் அப்வர்ட்ல பார்த்த மாரி, இன்னொரு ஸ்ப்ரில் வந்து
கீழ டவுன்வர்ட்ல பார்த்த மாதிரி நீங்க போடலாம். அது வந்து நான் லாஸ்ட்டா போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த ஸ்விரில் வந்து போட்டு முடிச்சுட்டேன். ஸோ இப்போ இதையும் கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா ஸ்விரிலும் ஒண்ணோட ஒண்ணு ஒட்டி இருக்க மாரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ உள்ள வந்து நான் வைன்ஸ் வந்து வரையறேன். ஓகேங்களா? ஸோ வைன்ஸ் வச்சு வரைய போறேன். நீங்க எப்படி நான் வந்து சிங்கிள் வைன்ஸ் தான் போட்டிருக்கேன். நீங்க இத வந்து 3 வைன்ஸ் கூட வச்சு வரைஞ்சுக்கலாம். நம்ம லீஃப் பார்த்துருக்கோம்ல வைன்ஸ் லீஃபு. ஸோ அந்த மாரி 3 லீஃப் கூட நீங்க இதுல வந்து போட்டுக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் போடலாம். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள்க்கு நான் எல்லாத்தையும் சொல்றேன். ஸோ இந்த மாரிலாம் இதுல போடலாம் அப்படின்னு. பட் எனக்கு இதுல பேசிக்கா புடிக்கிறது வந்து நான் இந்த ஃப்ளார் வச்சு போட்டிருக்கேன்ல. ஸோ அந்த டிசைன் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போடுறதுக்கு. ஏன்னா அது அவ்ளோ அழகா இருக்கும். ஸோ இப்போ சேம் அதே மாரி குட்டி குட்டி லீஃப் அங்கங்க. குட்டி குட்டியா வரைஞ்சுக்கோங்க. ஸோ அங்கங்க இருக்க மாரி ரொம்ப நெருக்க வரையாம, சும்மா அங்கங்க லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு, சேம் இது வந்து நீங்க அந்த லீஃப்குள்ள வந்து ஃபில்லும் பண்ணலாம். இல்ல அப்படியே விட்டாலும் விடலாம். இல்ல ஒரு லீஃப் ஃபில் பண்ணிட்டு, ஒரு லீஃப் எம்ப்டியா விடலாம். ஸோ எப்படி வேணாலும் பண்ணலாம். சும்மா குட்டி குட்டி லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க அவ்வளோதான். ட்ரா பண்ணிட்டு அங்கங்க வந்து டாட் வந்து நீங்க வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது வந்து ஒரு வகையான ஃபில்லிங்ஸ். நீங்க எப்படி வேணாலும் உள்ள ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாரி அந்த லீஃப்குள்ள வந்து ஃபில் பண்ணியும் போடலாம். லீஃப் எம்ப்டி லீஃபாவும் போடலாம். ஸோ உங்களோட கிரியேட்டிவிட்டி பொறுத்து எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ நீங்க கொஞ்சம் பெரிய சர்க்கிளா போட்டு அதுக்குள்ள வந்து இந்த சுருள வச்சு டிஃப்ரெண்ட்டா ஃபில் பண்ணுங்க. ஸோ அழகா உங்களோட அதாவது உங்களோட ஃபைல வந்து அழகா ரெடி பண்ணுங்க. ஸோ சேம் இதுலயும் அதே மாதிரி நான் வந்து ஸ்ரில் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ என்ன வேணாலும் நீங்க போடலாம். என்ன டிசைன் வேணாலும் உள்ள வந்து ஃபில் பண்ணலாம். நான் வந்து ஒரு ஐடியாக்காக சொல்றேன். ஸோ நீங்க இதுதான் மேக்ஸிமம் வரும். இத தாண்டி வேற ஏதாவது நீங்க டிஃபரெண்ட்டா போடுறதா இருந்தாலும் போடலாம். ஸோ இப்ப நான் வந்து வைன்ஸ் போடலாம் தான் இருந்தேன். ஸோ ஆல்ரெடி வைன்ஸ் போட்டுட்டதால நான் டாட் வச்சுக்குவேன். ஸோ டாட் வச்சுட்டு இத சுத்தி குட்டி குட்டி டாட் வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ இதுவும் பார்க்க ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த மாரி ஃபில்லிங்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு போட்டிருக்கேன்ல. ஸோ அத வச்சு தான் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்க்க நல்லாருக்கு, அழகா இருக்கு. நீங்க இதெல்லாம் வந்து கத்துக்கோங்க. இந்த மாரி நீங்க ஃபில் பண்ணலாம். ஒரே மாரி ஃபில் பண்றதுக்கு. ஸோ இப்ப நான் காமிச்சேன்ல, இதுல உங்களோட கிளையன்ட்டுக்கு எந்த மாரி புடிச்சிருக்கோ, ஸோ அத வச்சு கூட நீங்க ஃபில் பண்ணலாம். இப்போ இதுல வந்து நான் டிஃபரெண்ட்டா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு ஒயின்ஸ் வச்சு நான் ஃபில் பண்றேன். மேல வந்து குட்டி குட்டி ஹம்ப் மாரி இருக்க லீஃப் வந்து போட்டேன். இதுவுமே ஒயின்ஸ் லீஃப் வச்சு குட்டி குட்டியா போட போறேன். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. சும்மா அங்கங்க ரொம்ப நெருக்கம் இல்லாம, எங்கெல்லாம் கேப் இருக்கு ரொம்ப அப்படின்னு நெனைக்கிறீங்களோ, ஸோ அந்த இடத்துலலாம் வந்து அங்கங்க வந்து இந்த லீஃப வந்து ஃபில் பண்ண போறீங்க. ஸோ அவ்வளோதான். உங்களோட கிரியேட்டிவிட்டி தாங்க. நீங்க எப்படி வந்து யோசிச்சு இத வேற எப்படிலாம் போடலாம் அப்படின்னு நெனைக்கிறீங்களோ, ஸோ அதுதான் மெஹந்தி. ஸோ அவ்வளோதான் போட்டுட்டேன். ஸோ இதுலயுமே நீங்க அங்கங்க டாட் வச்சுக்கலாம். ரொம்ப கேப் இருக்கு அப்படின்ற மாரி ஃபீல் பண்ணீங்கன்னா, அங்கங்க டாட் வச்சுக்கலாம். இல்ல குட்டி குட்டியா சர்க்கிள் கூட போட்டுக்கலாம். டாட்டுக்கு பதிலா என்ன வேணாலும் வச்சுக்கலாம். பார்க்க அது அழகா இருக்கணும் அவ்வளோதான். ஸோ இப்ப இதுவும் நான் வரைஞ்சுட்டேன். ஸோ இப்ப வந்து எப்படியெல்லாம் இந்த ஸ்ரில் ஃபில்லிங்க வரையக்கூடாது அப்படின்றத நான் போட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாரி ஒரு ஸ்ரில்ல போட்டுட்டு, அப்புறம் பக்கத்துல குட்டியா ஒரு ஸ்ரில்ல இப்படி ஒட்டுன மாரியே போட்டுட்டு, அப்புறம் கொஞ்சம் பெருசா அகலமா போட்டுட்டு, அப்புறம் வேற மாரி ஏதோ ஒரு ஷேப் மாரி போட்டுட்டு,
ஸோ இங்க பாருங்க நான் கை வச்சுட்டேன் தெரியாம. அதனால அழிஞ்சிருச்சு. இட்ஸ் ஓகே. அத கரெக்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாரி ஒண்ணோட ஒண்ணு ஒட்டிட்டு, அதாவது ரொம்ப இந்த மாரி ஒட்டிட்டு, அப்புறம் ஒண்ணு பெருசு, ஒண்ணு சின்னது, ஒரு ஷேப்பே இல்லாம சும்மா பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாரிலாம் வந்து நீங்க இத போடவே கூடாது. ரொம்ப நெருக்கமா, குட்டி குட்டியா இந்த மாரிலாம் போடவே கூடாது. அதுவும் பக்கத்துல அந்த ஸ்விரில்ல வந்து ஒரே பக்கமா பார்த்த மாதிரியும் போடக்கூடாது. ஒரு ஸ்விரில் இந்த பக்கம் போட்டீங்கன்னா, ஒரு ஸ்விரில் அந்த பக்கம் பார்த்த மாரி இப்படிதான் போடணும். ஒரே மாரி பக்கத்துல ஒண்ணு குட்டி, ஒண்ணு பெருசு, ஒண்ணு சின்னது. இந்த மாரிலாம் தயவு செஞ்சு இத போட்றாதீங்க. ஏன்னா பார்க்க ரொம்ப கேவலமா இருக்கும். ஸோ இதுக்குள்ள நீங்க ஃபில்லிங்ஸ் குடுத்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். என்னடா குடுத்து வச்சிருக்கோம்? ஒண்ணுமே தெரியலையே! இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த மாரி போடாதீங்க. ஸோ இப்போ வந்து நானு இன்னொரு டைப்ல வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ சேம் நம்ம எப்பவும் போடுற மாரி நடுவுல ஒரு ஸ்ப்ரில் போட்டுட்டு, சுத்தி வந்து நீங்க இந்த மாரி சுரில் ட்ரா பண்ணிட்டு, இதுல வந்து எப்படின்னா, ஒரு ஸ்விரில் நீங்க போட்டுட்டு, அந்த ஸ்விரில்லோட 2 ஸ்விரில்ல வந்து ஜாயின் பண்ணி போடணும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஸ்விரில் நான் போட்டுட்டேன். இன்னொரு ஸ்விரில் கூட ஜாயின் பண்ணணும். 2 ஸ்விரில்ல ஜாயின் பண்ணி போட்டா, அந்த நடுவுல ஒரு ஷேப் அழகா கிடைக்குதா? ஸோ அது பார்க்க அழகா இருக்கும். 2 ஸ்விரில்ல ஜாயின் பண்ற இடத்துல சொல்றேன். ஸோ இந்த மாதிரி நீங்க போடலாம். இது பார்க்க அந்த கோலத்துலலாம் போடுவோம்ல, அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த மாரி நீங்க ஜாயின் பண்ணி போடணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த மாரி ஜாயின் பண்ணி போடலாம். பட் நான் கீழ போட்டிருக்கேன்ல, நெருக்கமா போட்டு, ஜாயின் பண்ணி போட்டு, அத ஒரு ஒரு வழியே பண்ணிர்றோம். அந்த மாரி இருக்கக்கூடாது. இந்த ஸ்ப்ரில்ல பொறுத்தவரைக்கும் நம்ப கொஞ்சம் இந்த ஸ்ப்ரில்ல வந்து பெருசா தான் போடணும். அப்பதான் நம்ம உள்ள போடுற அந்த ஃபில்லிங்ஸ் வந்து பார்க்க அழகா இருக்கும். தெரியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதுக்காக தான். ஸோ இதுல வந்து நான் எனக்கு புடிச்ச ரவுண்டு போட்டு நான் டாட் வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் போடுறதுக்கும். ஸோ இந்த மாரி போட்டுட்டு நான் வந்து அங்கங்க வந்து லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். குட்டி சிங்கிள் லீஃபா அங்கங்க சும்மா தோராயமா ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த டிசைன இந்த மாதிரி தான் நீங்க போடணும். ஸோ நெருக்கமாலாம் போட்டீங்கன்னா, நிஜமா நான் கீழ போட்டிருக்கேன்ல அந்த மாதிரி தான் வரும். ஸோ தயவு செஞ்சு அந்த மாரி போடாதீங்க. எங்க ஃபில் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அங்க ஃபர்ஸ்ட்டு லைட்டா ஸ்விரில்ல வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. எப்படியெல்லாம் உங்களுக்கு அந்த ஸ்விரில் வந்து ட்ரா பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த மாரி மேல அப்வர்ட்ல ஒரு ஸ்விரில்லு, டவுன்வர்ட்ல ஒரு ஸ்விரில்லு, அந்த மாரி மாத்தி, மாத்தி நீங்க ட்ரா பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ ட்ரா பண்ணிட்டு இந்த மாரி லீஃப் மாரி இதுதான் வந்து மேக்ஸிமம் வரும். லீஃப் மாரி அங்கங்க வரைஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ அந்த லீஃப நீங்க வந்து அந்த லீஃப்குள்ள வந்து ஃபில் பண்ணாலும் பண்ணலாம். இல்ல அப்படியே விட்டாலும் விடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்படியே விட்டா பார்க்க அழகா இருக்கும். ஏன்னா, நம்ம வந்து டாட் வச்சிருக்கோம். ஸோ அந்த டாட் வந்து இன்னும் என்ஹான்ஸா தெரியணும் அப்படின்னா, நம்ம அந்த லீஃப வந்து அப்படியே எம்ப்டியா விட்டா தான் அழகா இருக்கும். இதையும் டாட் ஃபில்லிங்ஸா குடுத்துட்டு, அந்த லீஃபையும் ஃபில்லிங்ஸா குடுத்தா, அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஒண்ணு டாட்ல ஃபில்லிங் அந்த ஃப்ளார்ல வந்து ஃபில்லிங் டாட் வச்சிருந்தீங்கன்னா, லீஃப் வந்து எம்ப்டியா விடுங்க. லீஃப் வந்து நீங்க ஃப்ளார் வந்து எம்ப்டியா விடுறீங்க அப்டின்னா, நான் செகண்ட் டைப் போட்டேன்ல. ஸோ அந்த மாதிரி விடுறீங்கன்னா, லீஃப் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. பார்க்க அழகா இருக்கும். ஸோ ஒண்ணு வந்து ஃபில் பண்ணிட்டு, ஒண்ணு வந்து எம்ப்டியா விடணும். ஸோ இந்த மாரி டிசைன்லலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டிசைன நான் இப்ப காமிச்சேன்ல. ஸோ அந்த மாதிரி நீங்க பேக் சைட்ல போட்டுக்கலாம். அது ஃப்ரண்ட் சைடுன்னு சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அப்படி போட்டுக்கலாம். பட் இந்த லாஸ்ட்டா போட்டிருக்குல்ல, இது மாதிரி மட்டும் போடவே கூடாது. ஸோ அத மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்க எல்லா ஸ்வில்லுமே மேக்ஸிமம் யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட்டு ஸ்வில்லு, லாஸ்ட் ஸ்வில்லு மேக்ஸிமம் யூஸ் ஆகும். நடுவுல இருக்க 2 ஸ்வில்லும் நீங்க டிஃபரன்ஷியேட் காமிக்கிறதுக்காக டிஃபரெண்ட்டா போடணும் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா போட்டுக்கலாம். ஸோ 5வதா ஒரு ஸ்வில் போட்டிருக்கேன்ல, ஸோ அதுவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களா வந்து கிரியேட் பண்ணணும் அவ்வளோதான் மெஹந்தி. ஸோ நான் இன்னொன்னு சொல்லியிருந்தேன். 6வதா ஒரு சுருள் நான் போட்டு காமிக்கிறேன்.
எப்படின்னா, ஒண்ணு அப்வர்டு, இன்னொன்னு டவுன்வர்ட் பார்த்த மாரி. ஓகேங்களா? ஸோ அத நான் போட்டு காமிக்கிறேன். இதெல்லாம் நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பிராக்டிஸ் பண்ணிட்டு உங்களோட கிளையன்ட்டுக்கு நீங்க வந்து டிஃபரெண்ட் காமிங்க. உங்களோட மெஹந்தில ஒரு யூனிக்னஸ் நீங்களே கொண்டு வரணும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்ப்ரில் நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பெரிய சர்க்கிளா போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. சின்னதா போடாதீங்க. ஸோ இப்போ நான் சொல்லியிருந்த மாரியே நடுவுல வந்து ஒரு ஸ்ப்ரில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு, இப்போ மேல் பக்கமா வந்து ஃபர்ஸ்ட்டு அப்வர்ட்ல பார்த்த மாதிரி ஒரு ஸ்ப்ரில் வந்து ட்ரா பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ மா ஷேப்ப போட போறீங்க. மா ஷேப்ப ஃபர்ஸ்ட்டு ட்ரா பண்ணிட்டு, மாதிரி இருக்க ஸ்ப்ரில்ல ட்ரா பண்ணிக்கோங்க. மாதிரி மேல பார்த்த மாரி. இப்போ கீழ பார்த்த மாதிரி அந்த மாவ இப்டி கீழ பார்த்த மாரி போட்டா எப்டி இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி போட போறீங்க. ஸோ அவ்வளோதான். இப்ப வந்து திரும்ப இப்டி மேல் பக்கமா பார்த்துருக்க மாரி. இதே மாதிரி தான் நீங்க ஃபுல்லா கன்டின்யூ பண்ண போறீங்க. ஸோ நான் போடுறத பாருங்க. உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ இப்ப நான் லைன் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாரி வந்துட்டதால நான் என்ன பண்றேன்னா, என்னோட எம்ப்டி டிப் இருக்குல்ல, ஸோ அந்த டிப்ப வச்சு அந்த லைன வந்து நானு இந்த மாரி எடுத்து விட்டுக்கிறேன். ஸோ இது பேப்பருன்றதால தெரியுது. நீங்க ஸ்கின்ல வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களோட எம்ப்டி டிப்ப வச்சு அந்த லைன இப்டி எடுத்தீங்கன்னா அழகா வந்துரும். சரிங்களா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டு நீங்க போடும்போது திக்கா போடாம மெலிசா போடுங்க. ஏன்னா தப்பு இருந்துச்சுன்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம்ல. ஸோ அதனால தான். ஸோ நடுவுல இருக்க ஸ்ப்ரில்ல வந்து இன்னும் கொஞ்சம் இழுத்து விட்டுக்கோங்க. மேல நான் நடுவுல போட்டிருக்கேன்ல, ஸோ அத நான் வந்து அத இழுத்து விட மறந்துட்டேன். ஸோ அத இழுத்து விட்டீங்கன்னா பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கும். சும்மா லைட்டா இப்டி கீழ இழுத்து விட்டுக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா ரவுண்ட்லயுமே நான் இழுத்து விட்டுருக்கேன். பட் இதுல மட்டும் நான் இழுத்து விட மறந்துட்டேன். ஸோ இப்போ நான் வந்து ஸ்ப்ரில் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிட்டேன். இப்போ நீங்க சேம் உள்ள வந்து என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து மேல கீழ பார்த்த மாரி வருமா, மேல பார்த்த மாதிரி வருமா, அதாவது அப்வர்ட் ஸ்ப்ரில், டவுன்வர்ட் ஸ்ப்ரில் அவ்வளோதான். போட்டுட்டு உள்ள வந்து நீங்க என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எனக்கு எப்பவும் பிடிக்கும்னு சொன்னேன்ல, ஸோ அதையே நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ரவுண்டு போட்டு டாட் வச்சுக்கிறேன். டாட் வச்சா இது பார்க்க ஃப்ளார் மாரி அழகா இருக்கும். எனக்கு அந்த டாட் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ டக்கு டக்குன்னு அப்படியே பிரஸ் பண்ணி அழகா வைக்கலாம். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து டாட்டா வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். வச்சுட்டு சேம் அந்த அந்த லீஃபையே வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி லீஃபா வந்து ட்ரா பண்ண போறீங்க அவ்வளோதான். அந்த ஸ்ப்ரில் எப்படி போகுதோ, ஸோ அதுக்கேத்த மாரியே அந்த லீஃபையும் நீங்க அதே அதே லைன்லயே வந்து அப்படியே ட்ரா பண்ணணும். மாத்தி ட்ரா பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான். இந்த ஸ்ப்ரில் வச்சு நம்ம வந்து ஃபில்லிங்ஸ் ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டோம். ஸோ இது எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். என்னோட கிளாஸ் எப்படி இருக்கும்னா, நான் வந்து ஒரு டாபிக் எடுத்துட்டேன்னா, அந்த டாபிக்க வச்சு அவ்ளோ கிளியரா, டீட்டெயிலா உங்களுக்கு அவ்ளோ சூப்பரா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். ஏன் அப்டின்னா, நீங்க வந்து நெறைய இடத்துல அமௌண்ட் குடுத்து, நெறைய பேருக்கு வந்து படிக்க முடியாம இருக்கலாம். ஸோ, அவங்களுக்காக தான் முக்கியமா வந்து இந்த கிளாஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட கிளாஸ் ஃப்ரீ கிளாஸு. அது வந்து சும்மா நானும் எடுத்தேன், கிளாஸ் போட்டேன் அப்டின்னு இல்லாம, நான் போடுற கிளாஸ் வந்து 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஓகே. கோல்டன் ஸ்பேரோவா? இந்த சேனலுக்குள்ள நான் போனேன்னா, நான் வந்து சூப்பரா மெஹந்தி கத்துப்பேன். ஏன்னா, அந்த அளவுக்கு டீட்டெயிலா அவங்க சொல்லி தராங்க. அப்படின்ற நேம் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ நேமையும் தாண்டி அமௌண்ட் குடுத்து நெறைய பேரால படிக்க முடியாதுல்ல. ஸோ அவங்களுக்காக தான் மெயினா வந்து ஃபுல்லா எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் நான் என்ன டிப்ஸ் வச்சு கத்துக்கிட்டேனோ, ஒரு ஒரு டாபிக்க டீட்டெயிலா வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன்.
ஸோ, அதனால இந்த கிளாஸ வந்து சூப்பரா பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஸோ, நான் ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ, அதனால இந்த கிளாஸ வந்து தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா, அவ்ளோ டீட்டெயிலா வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லிக் குடுத்துருக்கேன். ஸோ, அவ்வளோதான் இந்த ஸ்விரில் கிளாஸு. இத பேஸ் பண்ணி தான் வந்து அடுத்த டாபிக் அடுத்த 2 கிளாஸ் வந்து இந்த ஃபில்லிங்ஸ வச்சு தான் வரப்போது. பேசிக் ஃபில்லிங்ஸ வச்சு தான் வரப்போது. இதுவரைக்கும் நம்ம கத்துக்கிட்டத வச்சு எப்படி ஃபில் பண்ண போறோம் அப்படின்றது தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ, இந்த கிளாஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இவ்ளோ நேரம் உங்களோட கோல்டன் ஹார்ஸ அதாவது உங்களோட பொன்னான டைம என்னோட சேனல் கோல்டன் ஸ்பேரோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ இந்த கிளாஸு யாருக்கெல்லாம் வந்து மெஹந்தி கத்துக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கோ, ஸோ அவங்களுக்கெல்லாம் என்னோட வீடியோஸ வந்து ஷேர் பண்ணுங்க. உண்மையாலுமே என்னோட வீடியோஸ் உங்களுக்கு புடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.